ஹாய், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு 16,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இந்த பொடிங்கள்லாம் போட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா விதமான பொடியும் நல்லா போயின்னு எனக்கு நீங்கள்லாம் போடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எனக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் போடுறேன் உங்களுக்கு. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு நம்ம சம்பா கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம். அது செய்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு அவ்வளோ நல்லது. சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட பிடிக்கும். நான் செய்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாங்க செய்யலாம். கடாயை எடுத்து வச்சுட்டு முதல்ல ரவையை வறுத்துக்கலாம். இன்னைக்கு 2 டம்ளர் ரவையை போட்டு வறுக்க போகிறேன். செய்யலாம் பாருங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி வறுக்கிறேன். இப்போ இதை ஸ்லோலே வச்சு வறுக்கலாம் பாருங்க. இதை நல்லா ஸ்லோவில் கொட்டி நல்லா வாசனை வர வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை நிறுத்திட்டு ஆற வச்சுக்கலாம். அப்படியே அடுப்பை பற்ற வச்சு தாளிச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் நெய், காஞ்சதும் பாருங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடணும். சாந்துச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போடணும். போட்டு 2 வெங்காயம் நீட்டு வெங்காயத்தில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கும் போது 1 ஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா 1 டம்ளர் ரவை எடுத்தோம்னா அதே டம்ளரில் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி.
அந்த மாதிரி 2 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் விடலாம். கொதிக்கட்டும் நல்லா தண்ணி. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்லோ பண்ணிட்டு இந்த ரவையை இதில் போட்டுடலாம். काफी मनी पर रहा है सुन கலரி விட்டா கிளறிடும். இதை ஸ்லோல வச்சு நம்ம வேக வைக்கலாம். இதை மூடி. இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை திறந்துட்டு கிளறிடலாம். சுட சுட சம்பா கோதுமை உப்புமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். சம்பா கோதுமை ரவை உப்புமா சுட சுட சூடா இருக்கு. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பிரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.